வாங்க இன்றைக்கி ப்ரோக்கோலி ஆம்லேட் எப்படி போடுறதுன்னு கற்றுக்கலாம். நான் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடில் பார்த்திங்கன்னா ப்ராக்கலி வந்து இது வெந்நீரில் போட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டீம் பண்ணி பச்சை தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே வந்து ஆனியனை எப்படி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோனோ அதே மாதிரி பண்ண போகிறேன். அது கூடவே இந்த 3 முட்டையை உடச்சி ஊற்றி பீட் பண்ண போகிறேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா நான் சொன்ன மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தோசை ஊற்றுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுப்போம். தோசைக்கல் வச்சாச்சு. இதில் நான் கொஞ்சோண்டு ஒலிவ் ஆயில் ஊற்றுறேன். உங்களுக்கு என்ன ஆயில் இஷ்டமோ அந்த ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றியாச்சு. நல்லா காஞ்சிருச்சு. தோசை ஊற்றலாம். அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து மூடி வச்சு எடுத்தால் அப்படியே தோசை மாதிரியே வரும். தோசை ரெடி ஆகிட்டு ப்ரோக்கலி ஆம்லேட் தோசை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நாங்கள் டின்னராக சாப்பிட போகிறோம். அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும், வயிறு ஃபுல்லாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.